எப்படி இருக்கு? அர்ஜுன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசுல நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருந்தோம். என் மேல நீ எவ்வளவு பாசமா இருந்த. நானும் உன் மேல உயிரையே வச்சிருந்தேன் அர்ஜுன். எனக்கு ஒண்ணுனா நீ துடிச்சு போவிய. எனக்கு என்ன உதவினாலும் நீ தானே பண்ணுவ. அதே மாதிரி உனக்கு ஒண்ணுனா நான் உதவி பண்ணுவேன். யாராலையும் பிரிக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸா நாம இருந்தமே அர்ஜுன். என்னால அதை மறக்கவே முடியாது. என்னோட உலகத்துல எனக்கு வந்த முதல் உறவே நீதானே அர்ஜுன். லைஃப் லாங் நீ என் ஃப்ரெண்டா என் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்க அம்மா வந்து என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அர்ஜுன். அதனால உங்க அம்மாவை நான் இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தேன். பாசத்துக்காக நான் ஏங்க அந்த வலி அவங்களுக்கு புரியணும்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அப்படி பண்ணல அர்ஜுன். நீ ஏன் அர்ஜுன் உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அது அதுக்காக நான் உங்க அம்மா கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கலன்னு சொல்லல. ஆமா, உன்னோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அதை வச்சு என்னோட திறமையை பயன்படுத்தி இன்னைக்கு அதை நான் பல மடங்கா மாத்தி இருக்கேன். மகேஷ் சந்திரனா ஒரு பிராண்டே உருவாக்கி இருக்கேன். எனக்கு பணம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையே இல்லடா. என்ன நம்பு. எனக்கு அது எல்லாத்தையும் விட எப்பவும் பாசம் தான்டா முக்கியம். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். என் கூடவே இருக்கணும். அது மாறிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் பண்ணேன். அர்ஜுன் எல்லாரும் மாதிரி நீயும் பேசாதடா. அஞ்சலியை நான் மனசார காதலிச்சேன். அவளை நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணேன். நான் அவளை கொடுமைப்படுத்தல அர்ஜுன். என்னோட பாசத்தை அவளுக்கு புரிய வச்சேன். இத்தனை நாளா தனியா இருந்த எனக்கு என் அஞ்சலி ஒரு புது உறவா வந்தா. இன்னைக்கு என் அஞ்சலி மூலமா எனக்குன்னு ஒரு புது உயிர் வரப்போகுது. அந்த உயிர் என்ன மொத்தமா மாத்தோன்னு நான் நம்புறேன். குழந்தைக்காகவும் அஞ்சலிக்காகவும் தான் நான் உங்க ஃபேமிலியை சுத்தி வந்தேன். என்ன ஆனாலும் சரி, நான் என் அஞ்சலியை விட மாட்டேன். நான் நல்லவன். என் அன்பு என்னன்னு நான் அவளுக்கு புரிய வைப்பேன். என்னால என் அஞ்சலிக்கோ அவ வயித்துல இருக்கிற என் குழந்தைக்கோ ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காது. அர்ஜுன், நீ கவலைப்படாத. உண்மையிலேயே உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நான் எதையுமே செய்யல. புரிஞ்சுக்கோடா. என் பாசம் இங்க யாருக்குமே புரியல. அதான் பிரச்சனையே. நான் காட்டுற அன்பை நீங்களாம் என் மேல முழுசா காட்டி இருந்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன் அர்ஜுன். அதான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என் தப்பு இதுல 50% இருக்குன்னா மீதி உங்க மேலதான் இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்னை பத்தி உன் தங்கச்சிக்கு புரிய வை. சார், டைம் ஆயிடுச்சு சார். இவர் கூட்டிட்டு போங்க. சரி. கான்ஸ்டபிள் சார், கூட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. யுவர் ஆனர், இவன் சொல்றது எல்லாமே போய் யுவர் ஆனர். ஏய் ஃப்ராட், நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தனா? இங்க பாருங்கம்மா, இவரு உங்களோட முன்னாள் கம்பெனியோட எம்டி. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சார், இவன மாதிரி பொறுக்கிக்கு என்ன சார் மரியாதை? இவன் சொல்றது அத்தனையும் போய். அங்க நடந்ததே வேற சார்.
சரி, என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப சொல்லக்கூடிய மனநிலைமையில நான் இல்ல சார். சொல்ல முடியல ஏன்னா உங்க மனசாட்சி உறுத்துது. அப்போ நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. ஐயா ஐயா அவன் பச்சை பொய் சொல்றான்யா. வாயை தொட்ட பொய் மட்டும் சொல்றான். அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாதுயா. தயவு செய்து நம்பாதீங்க ஐயா. இதை என்னால வேடிக்கை பார்த்துக்க முடியல. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியலனா நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்க, ஆர்கியூ பண்ணுங்க. அங்க இருந்து சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. கோர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பொய்யா பேசுறீங்கன்னா அப்புறம் நாங்க இங்க பாருங்க, எது உண்மைன்னு கடைசியா முடிவு பண்ணுவோம். ப்ளீஸ் மாமா உட்காருங்க. யுவர் ஆனர், நீங்களே பாத்தீங்க, இவங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, வெளிப்படையா அவங்களால பேசவும் முடியாது. இதுலயே உங்களுக்கு தெரியலையா, எனது கட்சிக்காரர் சண்முகம் சொல்ற மாதிரி அவங்க தப்பான மோட்டிவ்ல தான் வேலைய பார்த்திருக்காங்க. யுவர் ஆனர் இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு இவங்களை நிறுத்த சொல்லுங்க. இவர் பேசுறத கேக்குறதுக்கே என் காது கூசுது. யுவர் ஆனர், நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம்.